ஹாய் டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எக்ஸாம்ல டபுள் டக்கர். இது என்ன சார் டபுள் டக்கர் அப்படின்னு கேட்டா, எக்ஸாம் ஹால் நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொன்னது, சார் சீல் வந்து உடைக்கப்பட்டுருச்சு அப்படி இப்படின்னு நிறைய நம்ம வந்து கமெண்ட் பண்ணியிருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல, கண்ணா 2 சிங்கம் வந்து டபுள் சீலோட வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, சீல் டு பி ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நீட்டா அழகா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்திருக்காங்க போல. ஓகே, அந்த சீலை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பிரிச்சு நீட்டா எடுத்திருக்காங்க அவங்க. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னு கேட்டா, 2 சீல் வந்து இந்த தடவை. எப்பயுமே இப்படி நடுவுல ஒன்னே ஒன்று இருக்கும், ப்ளூ கலர், பச்சை கலர், இல்லைன்னா வந்து ஆரஞ்சு கலர்ல சீல் அப்படி சொல்லிட்டு இருக்கும். போன தடவை டிஎன்பிஎஸ்ல நம்ம சொன்னதே என்னன்னு கேட்டா, இப்ப சீல் எல்லாம் உடைக்கப்பட்டிருந்துச்சு சில சென்டர்ஸ்ல. நான் எல்லா இடத்துலயும் சொல்லல, சில இடத்துல அப்படி உடைக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அதை வந்து ஒரு கம்ப்ளைண்டாவே வச்சிருந்தோம், ரைட்? ஸோ அப்ப இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா 2 சீல் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பாதுகாப்பா வந்திருக்கு, இந்த தடவை வந்து திருந்திட்டாங்க அப்படின்னு சொல்லி வைக்கலாம். ஓகேயா? ஸோ இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டா, அப்ப இதுக்கு முன்னாடி நடந்தது உண்மையோ, ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கோ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொன்னு என்னன்னு கேட்டா, எப்பா இது வந்து இப்ப ஸ்டூடெண்டே வந்து பாத்தீங்கன்னா இப்படி நீட்டா எடுத்திருக்காங்களா, இப்படி ஒட்டி இருப்பாங்க, இப்படி ஒட்டி இருக்கிறத வந்து பாத்தீங்கன்னா அப்படி அழகா பிரிச்சு எடுத்திருக்காங்களா? ஸோ ஒரு தரப்பு சொன்னது நான் சொல்லிடுறேன், கம்மு சரியா ஒட்டி இருக்காது, அதுவா பிஞ்சு ஹீட்ல பிஞ்சு வந்திருக்கும், இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்களே அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ எது எப்படியோ அது வந்து அரசு தரப்பு எல்லாத்தையும் ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிடலாம். ஆனா மாணவர்கள் நாளைக்கு நம்மளும் வந்து கவர்மெண்ட்ல போய் உட்கார போறோம். ஸோ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, மாணவர்களும் இல்லை எல்லாருமே, ஓகே. ஸோ அது பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஹாலில் வந்து இருக்கும்போது உடஞ்சிருக்குன்னா உண்மையிலேயே நமக்கு வந்து அது ஒரு என்னடா ஏதோ ஒரு மால் பிராக்டிஸ் நடந்திருக்கோ, நமக்கு போட்டியாளராக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒருத்த படிச்சுட்டு வந்தானா பரவாயில்ல, வேற வழியில் வந்துட்டாங்கன்னா அப்படிங்கும்போது ஒரு கலக்கத்தோட தான் இருக்கும். ஓகேங்களா? இதை ஏன் நான் இங்க சொல்ல வர்றேன்னா, இந்த 2 இதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு, ரைட்? ஸோ கம்மிங் டு த டாபிக், இன்னைக்கு வந்து இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, தமிழா இருக்கட்டும் அஸ் வெல் அஸ் வந்து இங்கிலீஷா இருக்கட்டும், ஜிஎஸ்ஆ இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தமிழ்ல இருந்து போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ்ல வந்து ஒரு சில இதை நான் காமிக்கிறேன், நம்ம பிடிஎஃப்ல வந்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிய வரும், ரைட்? ஸோ அதன்படி நம்ம போயிடலாம், வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த தமிழ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, குரூப் 4 தமிழ் கம்பேர் பண்ணும்போது இந்த தமிழ் வந்து ஓகே, ரைட்? அதாவது ஈஸி, அதாவது அதை விட பார்க்கும்போது இது வந்து கொஞ்சம் ஈஸின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ரொம்ப கடினமாக செட் பண்ணதுக்கு அப்புறம் இது வந்து ஓகே. பட் ஆக்சுவலா இதுவே வந்து பழைய போன வருஷம் குரூப் 4 இல்லைன்னா குரூப் 2 கம்பேர் பண்ணும்போது கஷ்டம் தான். ஓகே, பட் திஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி குரூப் 4 விட இது வந்து ஓகே ஆயிருந்துச்சு, ரைட்? பாயிண்ட் 1. குரூப் 2 இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்ப இங்கிலீஷ் வந்து குரூப் 2 தமிழை விட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. குறிப்பா ஏன் அப்படின்னு கேட்டா, நிறைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கொஸ்டின்ஸ் எல்லாம், டைரக்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்ல, எல்லாமே நிறைய வந்து பாத்தீங்கன்னா படிச்சு பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, நிறைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதாவது ஜென்ரல் இங்கிலீஷ்லயே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரைட்? ஜென்ரல் தமிழ் கேள்விகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ கொஸ்டின் இப்ப எடுத்த உடனே பாருங்க, இந்த அடி தாவரம், இது வந்து நம்ம 10ஆம் வகுப்பு புக்கு இதுல இருந்து நீங்க ஈஸியாவே வந்து பாத்தீங்கன்னா பாத்துடலாம். 6th 10th இதுலலாம் இருந்து வந்ததுதான், ஈஸி தான், இந்த டாபிக் எல்லாம் ஈஸி. ஆனா இவன் இன்னும் திருந்தலமாமா அப்படின்னு சொல்ற மாதிரியே ஒரு சில இது நீங்க பார்க்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம டக்குன்னு இந்த பிரித்தலுக்கு பார்த்த உடனே ஏதோ வேளாண்மை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, வேளாண்மை அதைத்தான் வந்து கொடுத்துருக்காங்களோ இந்த 7th கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி தான் எத்தனை பேருக்கு தோணுச்சு? ஏன்னா இந்த கொஸ்டின் பார்த்த உடனே எனக்கு வேளாண்மை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தெழுதுக அப்படின்னு தான் பார்த்தோம். ஆனா அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, வே நன்மை, வேநன்மை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன? ஓகே, பிரித்தெழுதுகளை வச்சிட்டாங்கள பார்த்தவன். அடுத்தது அது குட்டல் அன்று அதுவன்று. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். உள்மனம் இதெல்லாம் சுலபமானது, ஈஸி அடிச்சிடலாம். இதெல்லாம் பாருங்க, இந்த ஒற்றுப்பிழை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுலபமா தான் இருந்துச்சு. இந்த கொடுக்கப்பட்டுள்ள பேராவில இருந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எஸ் ஆப்வியஸ்லி ஈஸி. இடியோசை கேட்டது இதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச்ல நம்மளே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டெஸ்ட் பேட்ச்ல வந்ததுதான்.
மீதுன் விரும்பேல் இது நம்ம கற்பதை டிஸ்பேச்ல நாங்க கொடுத்ததுதான். அதே மாதிரி இங்க பாருங்க, புவியியல் சுரங்க ஆணையர் அலுவலகத்தில் உள்ள வேதியியல் ஆய்வகம் ரூபாய் 2 கோடி செலவில் மேம்படுத்தி புதுப்பிக்கப்படும் என்று அறிவிப்பு எத்திரை சார்ந்தது என்று கண்டறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சோ அப்ப புவியியல்னு வரும்போது இது எது இருக்கும்? சுற்றுச்சூழல் இருக்குமா, வனத்துறை இருக்குமா, உயர்கல்வியா, இயற்கை வளங்கள் துறை இருக்குமா? சுற்றுச்சூழல் ஓகே. வனத்துறை வந்து பாத்தீங்கன்னா புவியியல் மற்றும் சுரங்க ஆணையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இயற்கை வளங்கள் துறையா இருக்கும்ல. அந்த மாதிரி இது வந்து ஈஸி தான், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸி. ஆனா இங்க பாருங்க, இந்த இந்த இங்கிலீஷ் கேள்விகள் எல்லாம் பாருங்களேன். அதாவது இந்த டிரான்ஸ்லேஷன் கொஸ்டின், குறிப்பா வந்து இந்த 27வது கேள்வி பாத்தீங்கன்னா அசாலியன்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல், கண்டிப்பா கஷ்டம். அப்புறம் இந்த திருப்பி பாருங்களேன், இந்த எஸ்ல பிபில கேட்ட மாதிரி இங்க ஏல ஓகேங்களா. சோ இதெல்லாம் வந்து அப்ளீட், அகிலேசியஸ் ராக், அர்னேசியஸ் ராக், ஓகே, அரிக்கி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆப்வியஸ்லி ஒரு ஜியாகிரபிக்கல் டேர்ம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, கஷ்டம்தான் இது, ஓகேங்களா. ஸோ இது கஷ்டமானது. ஒரு சில கேள்வி ஒரு சிலது இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடவி எத்தனை தடவை, பல 100 தடவை நம்ம பார்த்தது இதெல்லாம், ஓகே, அடவிங்கிறதெல்லாம். ரைட். அடுத்தது இதுல கொஞ்சம் ஈஸி தான், பட் ஆனா வந்து நம்ம குரூப் 4ல ரொம்ப அடி வாங்கிட்டோம். அப்ப அதை கம்பேர் பண்ணும்போது அந்த அவங்க அடிச்சதை விட இவங்க கம்மியா தான்ப்பா அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. இது பாருங்க, அணுகு, ஐயம், ஊக்கம், உண்மை, ஓகே பரவாயில்ல. ஸோ அதே மாதிரி இந்த இதுவும் இந்த நிறைய வந்து இந்த கூற்று காரணம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஸோ இது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு தான், அவங்க முன்னாடியே போட்டாங்க. அதே மாதிரி இந்த இது பாருங்க, எபில்டோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து தெரியல, உண்மையிலே தெரியல என்ன நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லுங்க. 45வது கேள்விக்கு என்ன நீங்க ஆன்சர் வச்சீங்க சொல்லுங்க. அதே மாதிரி ஆம்னிசைட், ஓகேயா. ஸோ சூடோ சயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி ஆம்னினா வந்து எல்லா பக்கம் போறதுன்னு அர்த்தம், ஆம்னி டைரக்ஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா பக்கம்னு அர்த்தம், ஓகேங்களா. ஆம்னினா எல்லாம் 360 + 360 720 டிகிரி அப்படிங்கிறதுலாம் சொல்லலாம். சைண்ட் அப்படின்னா என்ன, ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, மறு ஆய்வு மனு, பெட்டிஷன், ஓகே. ரிட் பெட்டிஷனா, ரிவ்யூவா, ரிவிஷனா, டவுட் வரும், ஓகேங்களா. ஸோ நல்லா ஒரு இது வந்து எப்படின்னா, அந்த எக்ஸாம் ஹால் ப்ரெஷர்ல நீங்க எழுதிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடுக்காய் கொடுத்தல், இது ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். கடுக்காய் கொடுக்குறான்டா அவன், என்ன கடுக்காய் கொடுத்துட்டு ஓடலான்னு பாக்குறியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகே. காணல் நீர், கரையேறுதல், கை கழுவுதல், நல்லா இரும்பு பிடி பிடிச்சான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குரங்கு பிடி, ஓகேங்களா. இரும்பு பிடி மாதிரி குரங்கு பிடி அப்படின்னா என்ன, மரத்துல அப்படி குரங்கு பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா நழுவி விடாது அந்த மாதிரி. ஸோ அப்போ எப்படி இருக்கும், இதெல்லாம் ஈஸி தான், ஓகேங்களா. ஸோ இந்த இதுவும் வந்து சுலபமா அழிச்சிருவீங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, உயிரியலில் அப்படின்னு சொல்லிட்டு அபுலோமேனியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன இது, நம்ம கொஸ்டின் எழுதுறது எல்லாருமே அப்பாவி பசங்க. இப்படி அபுலோ மாமியா, குபுலோ கோமியானெல்லாம் கொடுத்தா உண்மையிலே குரூப் 2க்கு அப்படின்னா கூட இதை ஜீர்ணிச்சிக்கவே முடியல. இது குரூப் 2 எக்ஸாமு. ஸோ அப்ப இந்த எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரைட்டு, புரிஞ்சுக்கிறேன். ஆனா இந்த அப்புலோ குப்புலா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்பா அட அரங்கநாதா குரங்கநாதன் ஆயிட்டண்டா அப்படிங்கிற மாதிரிதான் அந்த முதல்வன் படத்துல சொல்ற மாதிரியே தான் வந்து இது இருக்கு. அடுத்த எனக்கு என்னன்னா, இது பரவாயில்ல, அடுத்த கேள்வி பாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்து வருது பாருங்க, 52. இது இதுக்கு முன்னாடி இருந்த கேள்வியாவது வாசிக்க முடிஞ்சிச்சு, இது என்னது, இது என்னது பாது, ஓகே. பிரஸ் பையோஸ் பாஞ்சே, ஐயோ ரோல் ஆகுதே அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்கு, ரைட். இது இப்ப சும்மா இங்க படிக்கும் போதே எனக்கு இப்படி ரோல் ஆகுது. எக்ஸாம் ஹால்ல எத்தனை பேரு கதறினீங்க, தமிழ் மீடியம் சோல்ஜர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. பிரஸ் பயோசோஃபேகஸ், பிரஸ் பயோசோஃபேகஸ், அடப்பாவீங்களா. இதுக்கு முதியோரின், ஆமா ரொம்ப முக்கியம், நிலை, தளர்ச்சி அடைதல், முதிர்வு அடைதல், வெள்ளெழுத்து முதிர்வு அடைதல். ஆமா, இது படிக்கும் போதே நமக்கு தான் வெள்ளெழுத்து மாதிரிதான் தெரியுது, ஓகே. உணவு குழல் தளர்ச்சி அடைதல், ஐயோப்பா இது ரொம்ப பயங்கரமான இதுப்பா,
மார்பு சளி. ஓகேங்களா, மன்னிக்கணும் தப்பாயிடுச்சு பாருங்களேன். மார்சளி காய்ச்சல். ஓகேங்களா, நல்ல வேலை மார்கழி காய்ச்சல்னு போடல. அடுத்தது பாருங்க, ஏன்னு வந்துச்சா, இப்ப பிபி, அடுத்து சிசி, அடுத்து டிடி. என்ன இது? இங்க பாருங்க, பேர்டர் எக்ஸ்சேஞ்ச் நான் நிறைய தடவை கிளாஸ்ல எடுத்திருக்கேன். பேர்டர் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதாவது நம்ம சொல்லுவோம்ல, இப்படி பணம் காசு அப்படிலாம் வர்றதுக்கு முன்னாடி பண்டமாற்ற முறை தான் பண்ணாங்க. பண்டமாற்ற முறைக்கு பேர்டர் எக்ஸ்சேஞ்ச் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வார்த்தை ஈஸி. அதே மாதிரி நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மால்ல போய் நீங்க பார்கெனிங் பண்ணுவீங்களா? சாதாரண ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க தான் நீங்க பேரம் பேசுவீங்க, பார்கெயின் பண்ணுவீங்க. இதுவும் அன்றாடம் பேசக்கூடியதுதான். பேட் டெப்ட், கடன் அப்படின்னா டெப்ட்னு சொல்லுவாங்க. இது பேட் டெப்ட்னா என்ன அர்த்தம்? இது வந்து ரொம்ப தவறானது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ குறிப்பா வந்து வாரா கடன் சொல்லலாமா அப்படின்னா, ஆக்சுவலா வந்து வாரா கடன் பேட் டெப்ட சொல்லுவாங்களான்னா இன்டைரக்ட்லி. ஓகேங்களா, பேரம் பேசுதல். ஓகே, ஸோ இது சொல்லலாம். இது பண்டமாற்று. ஓகேங்களா, அக்யூர் அப்படின்னா கைப்பற்றப்பட்ட நிறுவனம். இது ஈஸிப்பா, இந்த இது ரொம்ப ஈஸியானது. நீங்க அன்றாட வாழ்வில் சாதாரண ஆங்கிலம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. இப்ப இப்படிதான் வெட்டீரியன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் ரொம்ப சாதாரணமா நம்ம வந்து பார்க்கக்கூடியது. அடுத்தது பாருங்க, இந்த பிழையற்ற இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே, பிழையற்றது இதெல்லாம் வந்து ஈஸியா நீங்க பாத்துருவீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் பாடல் வரியில் கேளீர்னா என்ன நமக்கு தெரியும், கணியன் பூங்குன்றனார் சொன்னதுன்னு தெரியும். இதெல்லாம் பல தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஒவ்வொரு வார்த்தையா எடுக்கிறாங்க. கேளீர்னா என்னன்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, ஓரெழுத்து இதுவல்லவா கேள்வி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. க கா தே நீ. ஓகேங்களா, சோ இப்ப ஈஸியா வந்து அடிச்சிடலாம் இந்த மாதிரி இதெல்லாம். ரைட்டா, சோ அப்ப போன தடவை வந்து அந்த ஊர்ல வந்து 42, இந்த ஊர்ல 72, மொத்தம் எத்தனை ஒரு மொழி அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 4ல கேட்ட மாதிரி எல்லாம் கேட்கல. ரைட், அடுத்தது இது வேர்க்குருவா? ஓகே, வேர்க்குரு. வேர்க்குரு என்ற சொல்லில் பேச்சு வழக்கு. ஏன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சா, இல்ல குளிர்காலம் தானே, ஏன் வேர்க்குரு எல்லாம் வியர்வை குரு அந்த மாதிரி எல்லாம். ஓகேங்களா, வியர்வை. ஓகேங்களா, அந்த மாதிரி சொல்லலாம் வேர்க்குரு. ரைட், அடுத்தது காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன? காகத்திற்கு. ஓகேங்களா, காகத்திற்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அன்புக்குரியவரின் துன்பம் கண்டு பெருகும் நீர் என்ன? புன் கண்ணீர் பூசல் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகேங்களா, சரி இங்க பாருங்க, அடுத்தது இது வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான். அனுராகம். அனுராகம் ஏனம் 3 சுழி, இங்க 2 சுழி. எப்படி? ஸோ ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்னமும் வந்து டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப ஹை லெவல் டிரான்ஸ்லேஷன் தேவையில்லாதது. அப்பாவி என்னும் சொல் பிழை எனில் அச்சொல்லை திருத்தி சொல்லின் திருந்த சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்பாவி, அடப்பாவி, அற்பாவி, அற்ப பாவி, அற்ப ஆவி, கடைசியில ஆவி ரேஞ்சு கொண்டு போயிட்டேன். இளஞ்சி. ஓகே, இளஞ்சி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உத்தமம். உத்தமம் எங்கேயோ பார்த்திருக்கோம் இது. ஓகேங்களா, ஸோ சுருக்க குறியீட்டு விளக்கம் என்ன? உத்தமம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இதெல்லாம் உண்மையிலே நல்ல கேள்வி. இதெல்லாமே சூப்பரா வந்து இந்த கேள்வி எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் சேலஞ்சபிளாவும் இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அடுத்தது பாருங்க, பிளாகர். ஈஸிப்பா, இது ரொம்ப ஈஸி. பிளாகர் நமக்கு ஃபேஸ்புக் தெரியும், வாட்ஸ்அப் தெரியும். பிளாகர்னா இப்ப வலைப்பூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். வந்து வலைப்பூ, பிளாகர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, வலைப்பதிவர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, காணொலி வராது. தலை இது வெப் டிசைனிங் அப்படின்னு வராது. ஓகேங்களா, வலை ஒளி அப்படின்னு சொல்லும் போது எது சொல்லுவீங்க? இந்த ரெண்டுல பிளாகிங்னா இப்ப கற்பதேஸ் blogspot.com நாங்க வந்து கொடுத்துருப்போம். அப்ப இது எதை சொல்லுவீங்க? ரொம்ப ஈஸி தான், இதுவும் சேலஞ்சபிள் அண்ட் ஈஸி. ஓகேங்களா, பிளாகிங் எல்லாம். ஓகே, பிறமொழி சொல்லை தேர்ந்தெடு. வாடகை, ஒழுங்கு, வெளியீடு, நிறைவு. ஓகே, அப்ப வாடகைன்னு சொல்றதா இல்ல வேற என்ன சொல்றது? குடிக்காணிக்கைன்னு சொல்லலாமா? வாடகை வசூல் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும்போது வாடகை இது குடியிருக்கிறதுக்காக இது குடிக்காணிக்கை. அதான் கரெக்டான தமிழ் வேர்டு. நான் ஆங்கில வழியிலே படிச்சிருந்தாலும் தமிழ் பற்று ஈஸியா தெரியுது. ஓகேங்களா, சோ அப்ப சொல்லலாம்ல. நிறைய இந்த சில ஒரு தலைவர் இருக்காருப்பா, அவர் பிடிக்குது பிடிக்கல அடுத்த விஷயம். ஆனா அவருடைய தமிழ் சொல்லாடல் அவ்வளவு அருமையா இருக்கும்.
சீமானண்ணன் தான் சொல்றேன். அவ்வளவு அருமையா வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. அவன் நம்ம போராட்டத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இசைவு தெரிவித்து போராட்டமும் நடந்துச்சு இல்ல. சோ அப்ப அவ்வளவு அவருடைய தமிழ் சொல்லாடல் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியா இருக்கும், ஈஸியா கிராப் பண்ணிக்கலாம். அதுல அவர் இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடியவர். வாடகை பத்தி அவர் பேசியிருக்காரு ஒரு தடவை. சரி, சோ அதுல இருந்து அந்த மாதிரி மீட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துதான் நமக்கு வந்து தெரிய வருது. சும்மா உட்காந்து படினா எப்படி படிப்பாங்க? இங்க பாருங்க, எனக்கு அந்த ஓதல் தான்ப்பா ஞாபகத்துக்கு வருது. ஓகே, அந்த குரூப் 4 இன்னும் மறக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரைட், ஓதுதல். ரைட், மலையை சுற்றி பிறந்த பிள்ளை டேஸ் ஆகாது, எதுக்கு ஆகாது, பழமொழியை நிறைவு செய்க. ஓகே, மாலையை சுத்தி யார் எத்தனை பேர்ப்பா மாமன் படம் பாத்தீங்க? மாமன் படம் பார்த்துருந்தா வந்திருக்கும். ஏங்க இப்ப எல்லாம் சிசேரியன்ல இதெல்லாம் காமன்ங்க. யாருங்க டயட் எல்லாம் ஃபாலோ பண்றா, கரெக்டா ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்றான், மாலையை கழுத்தை சுத்தி மாலையை சுத்தி தாங்க வரும் அப்படின்னு படத்துல வந்திருக்கும். முடிஞ்சிருச்சு, நீங்க உக்காந்து படிக்க தேவையில்ல. நான் இப்ப சொல்றேன், இதெல்லாம் வந்து எங்கேயோ மீம்ஸ் எல்லாம் இது வரைக்கும் வரலப்பா. நம்ம தான் கற்பதையஸ்ல ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம். நம்மளை பார்த்துட்டு மேபி நாளைக்கு வந்து நம்மளை பார்த்துன்னு இல்ல, நார்மலாவே இது பார்த்தாலே, இந்த கொஸ்டின் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது அந்த புக்ல அந்த படத்துல வந்திருக்கு, இந்த படத்துல வந்திருக்குன்னு ஈஸியா சொல்லிடுவாங்க. அந்த மாதிரிதான் இது ஈஸியான கொஸ்டின். ரைட், இந்த மாதிரி கேள்விகள் குரூப் 4 வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். சொல்லி வாய மூடல. அடுத்த கேள்வி பாருங்க. சிமெண்ட் ஓகே, வெந்நீரா? ஓகே, வீநீர். ஓகே, சிமெண்ட் அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல என்னப்பா இருக்கு? கட்டு சட்டங்கள், கட்டி, மெல்லுரை, பைஞ்சுதை. ஆஹா, இது தங்களுக்கு தெரியாத ஒரு சட்டம் ஒன்றும் இல்லை. கஷ்டம்தான், தெரியலப்பா, ரொம்ப கஷ்டமா தான்ப்பா இருக்கு. சிமெண்டிங்னா பசை அப்படின்னு வரலாம். சிமெண்ட் அப்படின்னு சொல்றது சிமெண்டிங் ப்ராசஸ்னாலே என்ன அர்த்தம்னா ஒட்டுறதுன்னு தான் அர்த்தம். சிமெண்டிங்னாலே ஒட்டுறது. அப்போ ஒட்டுறது சம்பந்தமா எங்கேயாவது வந்திருக்கா? கட்டு சட்டங்கள் ரெண்டையும் கட்டுது, இல்ல கட்டி அப்படின்னு சொல்லலாமா? தெரியல. இந்த பசை அப்படிங்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கானா? இல்ல. மெல்லுரை, ஏன்னா சிமெண்ட்ங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியுது, மத்தது எனக்கு தெரியல. பிரேசிங் எல்லாம் தெரியல. இது கஷ்டம். இந்த கொஸ்டின் கஷ்டமா தான் கொடுத்துருக்காங்க. கஷ்டம் இல்ல, எனக்கு தெரியல. ஏன்னா மேபி ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா, சார் உங்களுக்கு தெரியல என்ன சார், எனக்கு ஈஸியா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ரைட், நான் எனக்கானதான் நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? கருத்து சொல்றதுக்கு உரிமை இருக்குல்ல, எனக்கான பேச்சு உரிமை இருக்குல்ல. சரி, அடுத்தது செயற்பாட்டு வினை. இதுவும் ஈஸியா அடிச்சிருவீங்க. குமணன் நடந்தான், பல தடவை பார்த்துருக்கோம், புக்லேயே இருக்கக்கூடியதுதான். ஓகேங்களா? ஒரு வினாக்குறி இட வேண்டும், ஏனெனில் இதுவும் பார்த்ததுதான். ஏப்பா போன தடவையே தேவநேய பாவனர் வந்துருந்துச்சுப்பா, இந்த தடவையும் பாருங்கப்பா. சூப்பர்ல, ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா? எதனை குறிக்கிறார்? திருமால் குன்றம் ஒரு பொருட்பன்மொழி உயர்ந்தோங்கி நிற்கின்றது. திருமால் குன்றம்னா ஏழுமலை, திருப்பதி. ஓகே, சோ அப்ப தொடரின் ஒரு பொருட்பன்மொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓங்கி நிற்கும், உயர்ந்து ஓங்கிய. இதுக்கு என்னன்னு நீங்க சொல்லுங்க. தெரியல, எனக்கு டக்குன்னு வரல. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, பொறுத்துக. இருபொருள் குறிக்கும் சொல் என்ன? கிராய், கோரல், உரையல். பிணக்கு, மாறுபாடு, கோபித்து, சினந்து, கொள்ளல். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் வர்றேன். நம்ம டீம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கொஸ்டின்கான ஆன்சர் எல்லாமே ஈஸியா. கடற்கரை சாலை, பொறுத்துக. கடற்கரை சாலை, புதுமனை புகுவிழா, உரிமை குரல். என்னப்பா படம் பேரெல்லாம் வந்திருக்கு, உரிமை குரல். ஓகேங்களா? பருத்தி வீரன் இல்ல, பருத்தி துணி. ஓகேங்களா? சோ இது பாருங்க, வேற்றுமை தொகை தான் நான் கிளாஸ்லயே நடத்திருப்பேன். இந்த எல்லாமே தொகை, உடன்தொக்க தொகை, வேற்றுமை உருவு, உடன்தொக்க தொகை, அப்ப தொகைனாலே மறைந்து வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? கடற்கரை சாலை, அப்ப என்ன வரும்? புதுமனை புகுவிழா, புதுமனையை, உரிமை குரல். ஓகே, பருத்தி துணி, பருத்தியால், அந்த மாதிரி. சோ அப்ப அதை எடுத்துங்க. அடுத்தது பாருங்க, மா அப்படின்னாலே இப்ப நம்ம என்ன நினைப்போம்? மா அப்படின்னா மாமரம், மாநகரம், பெரிய அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப ஈஸியா நீங்க வந்துடலாம். இப்ப மா இத வச்சு சொல்லிடலாம். அடுத்தது பாருங்க, நகர வேறுபாடு. இதுவும் பாருங்க, போன தடவை இதே மாதிரிதான் ஒண்ணு கேட்டிருந்தாங்க.
ஆனா வந்து அந்நாள், உன்னல், முன்னாள், எந்நாள். ஓகேங்களா, நைஸ் கொஸ்டின். ஓகே, சோ அப்ப அவள் என்று சொல்லால் நினைத்தல், அவள் முற்காலத்தில். ஓகேங்களா, உன்னால், உன்னால், என்னால், உன்னல். நல்ல வேளை உன்னால்னு போடல, உன்னாலே உன்னாலே. ஓகேயா, அப்படி போடல. ரைட், இது நகர நகர வேறுபாடு. சொல் என்னும் வேர் சொல்லில் இருந்து வினையால் அணையும் பெயர். இது எல்லாத்துக்கும் வர்றேன். நம்ம சும்மா பாக்குறோம், ஒரு காமெடியா பாக்குறோம். நம்ம உட்காந்து உள்ள போய் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் நம்ம வந்து அடுத்த வீடியோல நான் சொல்றேன். அறியாத பையன் எவ்வகை பெயரச்சம். ஓகேங்களா, அறியாத அப்படின்னு வந்துருச்சுல, அறியாத அப்படின்னு வந்துருச்சு. அப்ப அது என்ன மாதிரி இருக்கும்? எதிர்காலமா, குறிப்பா, தெரியலையா, இறந்த காலமா? சிறிய, சில எதனால சொல்லியிருக்கேன், சிறிய கடிதம். இப்ப பார்த்தாலே தெரிஞ்சிடும், இதெல்லாம் ஈஸியா சொல்லிடுவீங்க பேரச்சத்துல. ஆங்கில சொல்லி இதுல தாயா இது பண்ணுவான். ஓகே, சோ ஆங்கில சொல்லை கண்டறி. அலமாரி, ஆல்மிரா. சோ அப்ப இது வராது. லாந்தர், விளக்கு. துட்டு, உயில். உயில்னா வில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, இப்ப துட்டுங்கிறதும் இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அலமாரி வந்து பாத்தீங்கன்னா போர்ச்சுகீஸ் வேர்டு. இப்ப லாந்தர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், தெரியல, நம்ம பார்ப்போம். ஃபுல் டீட்டெயிலோட நான் வர்றேன். ரைட், அடுத்தது தவறான ஒன்று. அன்பு இருப்பதுதான் இதுவும் ஈஸியா தான் இருக்கு, பார்த்தா அடிச்சிடும். கொஞ்சம் டீட்டெயில் பார்த்தா அடிச்சிடலாம். எதனை குறிப்பிடுகிறார்? ஒளிய விடல். இளைஞரை அழைக்கும் கோள் எது? சரி, கண்ணதாசன் குறித்து. அப்பா இப்பதான்ப்பா ஒரு ஒருத்தர் வச்சு, ஒரு பேரை வச்சு இந்த ஆசிரியர் யாரு என்ன ஏதுன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தா இப்போ இன்னும் ரெண்டாவது. ஓகே, கற்றறிந்த மொழிகள். ஓகேங்களா, ஏன்னா வந்து அவர் வந்து மைசூர்ல வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது உருதுலயே பேசுவாங்க. ஓகேங்களா, சோ அதனால அவர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஓகே, பிரெஞ்சுக்காரங்கிட்ட பிரெஞ்சுலயே பேசுவாங்க. ஸோ அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்சதுதான். ஓகேங்களா, ஈஸியாவே நமக்கு வந்து கண்ணில் பற்றும், மற்றதெல்லாம் இல்ல. அவ்வளவுதானே, கீழே இருக்கா? இது பாருங்க, நாட்டிக்கல் மைல். நாட்டிக்கல் மைல்ங்கிறது கடல் நம்ம வந்து இது பண்ணக்கூடியது. ஓகேங்களா, ஸோ அப்ப கடல்ல எவ்வளவு தூரம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டிக்கல் மைல். அப்ப நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லும் போது இங்க மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அது வரும். இது ஒண்ணுதான் தெரியுது. ஸோ அப்ப ஏக்கு 3. அவ்வளவுதான். சரி, ரைட். அடுத்தது நலாடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொனாய்சிஸ், நாட்ரிக் ஹாரிசான். நாட்ரிக் ஹாரிசான் அப்படிங்கிறது வந்து இப்ப இந்த ஹாரிசான் ABCD அப்படின்னு O A E அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஹாரிசான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப பிக்கு 1 வைக்கலாமா? அப்படி வச்சா இதுதான் ஆன்சர். இங்க பாருங்க, ஜியாகிரபி படிச்சதை வச்சும் இதுக்கு முன்னாடி நம்ம பேசினதை வச்சு ஜியாகிரபிலேயே தான் வரும் இது. ஸோ அதை வச்சு ஈஸியா சொல்லிடுறோம். ஓகே, இதுதான் கெஸ்ஸிங், அவ்வளவுதான். இப்படிதான் கெஸ்ஸிங்னு சொல்ல மாட்டேன், ப்ரெடிக்ஷன். ஓப்பனா உங்களுக்கு முன்னாடி நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறேன், அதை வச்சுதான். ரைட், அடுத்தது நானோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி. எல்லாமே டெக்னாலஜின்னு வந்திருக்கு. அப்ப தொழில்நுட்பம்னு வரும். இது மட்டும் பாத்தீங்கன்னா இன்டெலெக்சுவல். நம்ம ஏற்கனவே பல தடவை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்லாம் பார்த்துருப்போம். அப்ப இன்டெலெக்சுவல்னா பயங்கர இன்டெலெக்சுவல் அவன் சூப்பரா அவன் படிப்பான். அப்ப இன்டெலெக்சுவல்னா அறிவாளர் அப்படின்னு சொல்லிடலாம். மற்றது எல்லாமே தொழில்நுட்பம் வந்துருக்கு. இது பாருங்க, டிக்கு 1 தான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இப்ப நானோனா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கோம். மீ நூன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியானது, 10⁻⁹. ஓகே, ரொம்ப கம்மி. பயோ அப்படின்னா உயிர். ஓகேங்களா, அப்புறம் ஸ்பேஸ்னா விண்வெளி. இது ஈஸியானது, பார்த்தாலே இதை அடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஊமை தொடருக்கு ஏற்ற சரியான இது. கரடி பிறை கண்டது போல. ஆற்றில் கரைந்த புலி. ஆற்றில் கரைந்த புலி என்ன ஆகும்? அவ்வளவுதான், அப்படியே போயிடும், அடிச்சுட்டு போயிடும், ஒண்ணுமே இல்லை, நோ யூஸ். ஓகேங்களா, ஆண்டிகள் மடம் கட்டியது போல. உள்ளீடற்ற புதர் போல. ஓகேங்களா, ஆற்றில் கரைந்த புலி பயனற்று போகும், வேஸ்டாவே போயிடும்.
இதை வச்சு அடிக்க முடியுமா? பிக்கு 3 மட்டும் வச்சே அடிக்க முடியுது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்ப ஆண்டிகள் கட்டியது, ஆண்டிகள் எப்பயுமே மடம் கட்டவே மாட்டாங்க. அது பழமொழியில, ஓமை தொடர்ல ஆண்டிகள் மடம் கட்டவே மாட்டாங்க. இப்ப ஆண்டிகள்லாம் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? அவங்கள பார்த்தா வந்து சாமியார்னு சொல்லுவாங்க, ஆனா இப்பெல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் பண்றாங்க. ரைட். ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆண்டிகள் அப்படின்னு சொல்லும் போது கட்டியது போல அப்படின்னா உருவாக்க திட்டம். ஓகே, ஸோ ஆற்றில் இந்த கரடி பிறை கண்டது போல அப்படின்னு சொல்லும்போது கரடி வந்து பாத்தீங்கன்னா பிறை கண்டதுலாம் ரொம்ப அரிதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, உள்ளீடற்ற புதர் அப்படிங்கிறது போலி, வேற இல்லாம ஏதாவது புதர் இருந்துச்சுன்னா அது வேஸ்ட். இப்பெல்லாம் நிறைய இந்த ஈகோ பார்க்ல அப்படிதான் வைக்கிறாங்க. நீர் மேல் எழுத்து போல, நீர் மேல் எழுதுனா அது நீ பெர்மனண்டா இருக்குமா? கல்லுல செதுக்குனாதான் அப்படி நிலையா இருக்கும், தண்ணியில எழுதுனா என்ன ஆகும்? அப்படியே ஓடிடும், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ அப்ப நிலைத்தன்மை வருமா, நிலையற்ற தன்மை வருமா? இதுல பார்த்தாலே சொல்லிடலாம், ரெண்டும் பாருங்க ஆப்போசிட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இந்த ரெண்டுல நிலைத்தன்மை கிடையாது. ஓகே, நிலையற்ற தன்மை அப்படியே போயிடும், அவ்வளவுதான். அடுத்தது இங்க பாருங்க பழமொழி. ஓகேங்களா? எரு கெட்டார்க்கும் எட்டே எடுக்காய், இளம்பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். நைஸ் கொஸ்டின். இப்பழமொழி வேளாண்மையை சார்ந்தது. எரு கெட்டார் என்பது மலச்சிக்கல் கொண்டவர்களை குறிக்கிறது. கடுக்காய் மலச்சிக்கலுக்கு சிறந்த மருந்து. பிள்ளை பெற்ற தாய்க்கும் பயன் அடையும். அதாவது எனக்கு தெரிஞ்சு வேளாண்மை சார்ந்ததுன்னு சொல்றதை விட மருத்துவம் சார்ந்ததுன்னு சொல்லலாம். சரிங்களா? எரு கெட்டாருக்கு எட்டே கடுக்காய், எருக்கழிச்சி படுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? இளம் பிள்ளை தாய்க்கும் எட்டே கடுக்காய். கடுக்காயை சாப்பிட்டா வயிற்று பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாங்க, வேற எதுவும் இல்லை. அப்ப வேளாண்மைங்கிறத விட ஏபிசி ஏ மட்டும் வராது, பிசிடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பிசிடி ஏ வர, அதாவது ஆப்ஷன் ஏ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க என்ன சொல்றீங்க? என்ன எழுதுனீங்க சொல்லுங்க? இந்த எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, என்ன மாதிரி எழுதுனீங்க? இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே வந்து குரூப் 4 அந்த எக்ஸாம்ல வந்து என்னென்ன மாதிரி இருந்துச்சோ அதை தாண்டி இப்போ எப்படி நீங்க வந்து இந்த எக்ஸாமை வந்து ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது மேக்ஸ். மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஈஸி தான், ஆனா அந்த ரீசனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பச்சை மஞ்சள் சிவப்பு தமிழண்டா அப்படிங்கிற மாதிரி நிறைய கலர் கலரா வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த கொஸ்டின் எல்லாம் நிறைய டைம் கன்சியூம் பண்ற கொஸ்டின், நிறைய கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் பண்ற கொஸ்டினா தான் இருந்துச்சு. ஈவன் மேக்ஸே ஒரு சிலதெல்லாம் டைம் கன்சியூம் பண்ணிச்சு. அதே மாதிரி இந்த அடிஷன் சப்ராக்ஷன் இதுவா இருக்கட்டும், தேர் ஆர் 9 கலர் பாக்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல. ஸோ இதெல்லாம் வந்து டைம் கன்சியூம் பண்ணக்கூடிய கேள்வி. உண்மையிலே அதை பார்த்துட்டு நீங்க மேபி ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்க போயிருந்தீங்கன்னா ஈஸியா அடிக்கலாம் அந்த கேள்விகள் எல்லாம். அதே மாதிரி பி இஸ் எல்டர் தென் கியூ, அந்த கேள்வியும் அப்படிதான். ஈஸி, அத கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸி தான் மேக்ஸ் கொஸ்டின், ஆனா டயத்தை வந்து பார்த்தோன்னா இழுத்து விட்டுரும். அதே மாதிரி ஜிகே கொஸ்டினும் நம்மளால வந்து நிறைய ஸ்டாண்டர்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ் வந்து தமிழ்ல எப்படி திருக்குறளோ அதே மாதிரிதான் ஜிஎஸ்லயும் திருக்குறள் கேட்டாங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே அதுல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆஃப்டர் தட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி கொஸ்டின் ரொம்ப ஈஸி, 15 கொஸ்டின் 15க்கு 15மே ஈஸியாவே இருந்துச்சு. அதுக்கடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் இந்த தடவை கம்மி, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா போயிட்டாங்க, ஸ்கீம்ஸ் வச்சு போயிட்டாங்க. அதுவும் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், கலைஞர் அப்படி அந்த மாதிரி நிறைய வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஓவரால் பார்த்தா இந்த இந்த கேள்வி வந்து ஜிஎஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டோட நிறைய வந்து இருந்த மாதிரி இருந்துச்சு. குரூப் 1 லெவலுக்கு டஃப் இல்லை, அதே நேரத்தில் குரூப் 4 லெவலுக்கு வந்து, அதாவது சாரி குரூப் 4 லெவலுக்கு நான் சொல்லக்கூடாது, சொல்லவும் மாட்டேன், ஏன்னா குரூப் 4 தான் ரொம்ப டஃபா கேட்டாங்க. ஓகே, ஸோ ஜிஎஸ் வந்து குரூப் 2 லெவல் அப்படின்னு சொன்னா எஸ், திஸ் இஸ் குரூப் 2 லெவல் ஜிஎஸ் தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல். இங்கிலீஷ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ஈஸி டு மாடரேட், பட் லிட்டில் பிட் டைம் கன்சியூமிங். இங்கிலீஷ் மீடியம் படிச்சவங்களுக்கே கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான். ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் பக்கத்துல கூட எடுத்துச்சுன்னு சொல்றாங்க. 3/4 மணி நேரம் டு 1 மணி நேரங்கிறது நார்மல் சார் அப்படின்னு கேட்டா நார்மல் தான். ஆனா பொதுவா இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 1/2 அன் ஹவர்லயே பண்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு.
ஓகேங்களா? ஸோ இது 1 hour பக்கத்துல போனதாக எப்ப ஸ்டூடெண்ட் சொன்னதை நான் சொல்றேன். ஓகே, எல்லாம் நானா ஓப்பனா சொல்லல, ஸ்டூடெண்ட் சொன்னதான் நான் சொல்றேன். ரைட்டா? புசுக்குன்னு வந்து சார் நீங்க இப்படி பேசுறீங்க அப்படி பேசுறீங்க. எப்பா நான் வந்து எக்ஸாம் வந்து நேரடியா போய் இந்த தடவை நான் எழுதல. நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றத வச்சு நான் இங்க சொல்றேன். போன தடவை தமிழ் எழுதும் போது நேரடியா போய் எழுதிட்டு வந்த அனுபவம். இந்த தடவை அப்படி இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால ஸ்டூடெண்ட் சொன்ன கருத்தை தான் நான் வந்து வழிமொழிய முடியும். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க? ஏன்னா நான் ஒரு 2 பேர்கிட்ட பேசியிருக்கலாம். ஆனா நீங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சி மாடல் அத்தனை பேரும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. உங்ககிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் என்னன்னா, ஜிஎஸ் எப்படி இருந்துச்சு, தமிழ் எப்படி இருந்துச்சு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இங்கிலீஷ் எப்படி இருந்துச்சு, ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் என்ன மாதிரி உணர்ந்தீங்க எக்ஸாம் ஹால்ல, கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட கேளுங்க. நிறைய பேர் இப்ப உடனே வாட்ஸ்அப்ல வந்து சார் அடுத்த டெஸ்ட் பேட்ச் அடுத்த பேட்ச் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு 2 நாள் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்க. நான் ஆல்ரெடி இது பத்தியெல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கேன். 2 நாள் ரிலாக்ஸ் ஆயிக்கோங்கப்பா. அக்டோபர் 2 காந்தி ஜெயந்திக்கு நான் வர்றேன். ஓகே, நாளைக்கு வந்து இதை பத்தி சம் டீகோடிங் அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.